நேற்று மாலையில் அவர் ஒரு கார் எடுத்துகிட்டு அடையாறு பகுதியில் வாக்கிங் தான் போயிருக்காரு. வாக்கிங் போயிட்டு கார் டிரைவர்கிட்ட வண்டியில் ஏறுறதுக்கு வந்தவர் ஒரு நிமிஷம் இரு அப்படின்ட்டு மறுபடியும் அதை போயிருக்கு. போனவர் திடீர்னு சுவர் ஏறி சடார்னு குதிச்சிட்டாரு. எதிர்பாராமல் அது நடந்திருக்கிறது. அப்போ அவருக்கு என்னன்னா ரொம்ப அவருக்கு தீர்வு இல்லைங்க. நீங்கள் யாரிடம் சொல்லி நீங்கள் மணிரத்னத்துக்கு கூட பிறந்த அண்ணனா இருக்கிறவருக்கு அவர்கிட்ட போய் அவர் யார்கிட்டையும் போய் முறையிட முடியல, அவருக்கு ஒரு ஃபைனான்ஸ் பிரச்சனை வருகிற போது அவர் சூசைட் பண்ணுறாருன்னா யாரிடம் போய் முறையிடுவது, யார் கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. வெற்றி எல்லாருக்கும் சொந்தமாக, எல்லாருமே சொந்தம் கொண்டாடுவாங்க. யாராவது ஒருத்தன் ஜெயிச்சிட்டாங்கன்னா அவருக்கு நான் தான் டீ வாங்கி கொடுத்தேன், நான் தான் சாப்பாடு போட்டு கொடுத்தேன் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. உலகத்தில் எல்லாருமே வெற்றியை சொந்தம் கொண்டாடுவாங்க. தோல்வியை யார் ஏற்றுக்கொள்வா? யாரிடத்துல போய் நிற்க முடியும்? ஒரு மனிதனுக்கு தன்மானம் இருக்கும். ஒரு சினிமா ஷூட்டிங் நடக்குது, யூனிட்டில் எவ்வளோ பேர், 100 150 பேர் 200 பேர்லாம் இருப்பாங்கல்ல. நீங்கள் ஒரு தினசரி ஒரு 200 பேர் வர்ற இடத்துல, எல்லாரும் எந்திரிச்சு கும்பிட்ற இடத்துல, மரியாதை செலுத்துகிற இடத்துல வாழ்ந்துட்டு தன்னை கேட்குறதுக்கு நாதி இல்லாமல் போயிட்டோம். நம்ம தனிமைப்படுத்தப்பட்டுட்டோம், அனாதை ஆகிட்டோம் நம்ம அப்படிங்கிற உளவியல் சிக்கல் வருகிற போது அதை எதிர்கொள்ள முடியாத ஒரு மனம் பின்னடைவுக்கு ஆளாகிறது. அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். யாரும் எதிர்பார்க்காத வகையில் கடந்த வாரத்தில் சௌத்ரி அவர்கள் இறந்தார் சார் ஒரு விபத்தில். அதை தொடர்ந்து பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் கே ராஜன் அவர்கள் தற்கொலை செய்து கொண்டு இருந்திருக்காரு சார். அது அடையாறு அந்த ஆற்றுல இறந்துருக்கிறாரு. அதாவது நீங்களும் சிறு படங்களுக்கு ஆதரவாளர் தான், அவரும் சிறிய படங்களுக்கு ஆதரவாக தான் பல குரல்களை கொடுத்துட்டு இருந்தார். இந்த நிலைமைக்கு அவர் போக என்ன காரணம்? பல பேர் பல விதமாக பேசிகிட்டு இருக்காங்க. என்ன சார் பிரச்சனை ஆச்சு அவருக்கு? இல்லை, எல்லா திரைப்பட விழாக்களிலும் அவர் பேசுகிற போது, இப்போ ப்ரொடியூசரை காப்பாற்றுங்க சார், சிறு படம் தயாரிக்கிறவனை காப்பாற்றுங்க, நடிகர்கள்லாம் இப்படி நடந்துக்காதீங்க அப்படின்னு கதறினதை ஏதோ ஒரு பொது கருத்து சொல்லுகிறார் என்று தான் பல பேர் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் உண்மையிலேயே அவருடைய பிரச்சனையும் சேர்த்து தான் மனதில் வைத்து தான் பேசியிருக்கிறார். அனுபவத்தினுடைய சூட்டிலே இருந்து தான் அவர் தூரம் ஆற்றாமையை கொட்டியிருக்கிறார் என்பது நமக்கு தெரிய வருகிறது. ஒரு பள்ளிக்கூட ஆசிரியராக, தமிழாசிரியராக இருந்தவர் சினிமா மீது இருக்கிற கலை ஆர்வத்தின் வழியாக சென்னைக்கு ஏறத்தாழ பல திரைப்படங்களிலே வேலை பார்த்து, அப்புறம் அவரே தயாரிப்பாளராக மாறி, இயக்குனராக மாறி அவர் பல களங்களை கண்டிருக்கிறார். இந்த சினிமா என்பது தொடர்ந்து பல மாற்றங்களை கொண்டிருக்கிறது. என்னன்னா, நமக்கு வரக்கூடிய லாபத்தில் பங்கு பிரிப்பதில் யாருக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு படம் நட்டமடையுது அப்படின்னா அது முழுமையாக ஒரே ஒரு நபரை தான் அது தாக்குதல் செய்கிறது. தயாரிப்பாளர் மட்டும்தான் நஷ்டப்படுறாரு. அதில் நடிகர்கள் முதல்ல சம்பளம் வாங்கிட்டு போயிடுறாங்க, மிகப்பெரிய சம்பளம் வாங்கிட்டு போயிடுறாங்க. யாராவது நட்டமடைந்த தயாரிப்பாளருக்கு மறுபடியும் தேதி கொடுத்தாங்க, அவங்கள காப்பாற்றி விட்டாங்க, நம்ம அந்த படம் சரியாக போகாதனால இன்னொரு டேட்டு கொடுத்தாங்க அப்படிங்கிற நிலைமையும் இங்கே இல்லை. அப்போ இது ஒரு பர்சன்டேஜ் முறையில் எல்லா தொழில்கள்லேயுமே ஒரு பங்கு, ஒரு லாபத்தில் ஒரு பங்கு அப்படிங்கிறது தான் கணக்கு. லாபமோ நஷ்டமோ அதை எல்லாரும் ஷேர் பண்ணிடலாம், எல்லாரும் ஷேர் பண்ணணும். ஆனால் இங்கே எப்படின்னா, ஒரே ஒரு தனிநபரை மட்டும் அம்போடு விட்டுட்டு போயிடுறாங்க. ஏறத்தாழ சினிமாவுக்கு ஃபைனான்ஸ் கொடுத்த வகையில் ஒரு 20 கோடி வரைக்கும் அவருக்கு ரிட்டனே ஆகலை. அவர் மிகப்பெரிய மன உளைச்சலில் இருந்தார். அவருடைய மகன் தான் அந்த எல்கேஜிங்கிற படத்தை எடுத்த இயக்குனர். அவர் குடும்பத்தில் அவருக்கு நிறையா பிரச்சனைகள் இருந்துச்சு. அவர் தனித்து வாழ்ந்தார். நீங்கள் நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் ஹோட்டலில் அவர் தங்கியிருந்தார். மன அழுத்தம், நீங்கள் 85 வயசில் ஒரு மனிதன் தனிமையை எதிர்கொள்வது, கடனை கட்ட முடியாத மன உளைச்சலை எதிர்கொள்வது, நீங்கள் எதிர்காலம்னு ஒன்றே இல்லாத ஒரு இடத்துல இருந்து வாழ்க்கையை பார்ப்பதற்காக, கடந்த காலம் முழுக்கவே உங்களுக்கு கசந்த காலமாகவோ மிகப்பெரிய மோசமான பின்னடைவாகவோ மாறின ஒரு இடம் இருக்கு இல்லையா, அதை அவரால் எதிர்கொள்ள முடியல. அந்த ஏஜில் அவரால் அதை தாங்க முடியல. இது மாலையில் அவர் ஒரு கார் எடுத்துகிட்டு அடையாறு பகுதியில் வாக்கிங் தான் போயிருக்காரு. வாக்கிங் போயிட்டு கார் டிரைவர்கிட்ட வண்டியில் ஏறுறதுக்கு வந்தவர் ஒரு நிமிஷம் இரு அப்படின்ட்டு மறுபடியும் ஏதோ போயிருக்காரு. போனவர் திடீர்னு சுவர் ஏறி சடார்னு குதிச்சிட்டாரு. எதிர்பாராமல் அது நடந்திருக்கிறது. அப்போ அவருக்கு என்னன்னா அவருக்கு தீர்வு இல்லைங்க. நீங்கள் யாரிடம் சொல்லி, நீங்கள் மணிரத்னத்துக்கு கூட பிறந்த அண்ணனா இருக்கிறவருக்கு அவர்கிட்ட போய் அவர் யார்கிட்டையும் போய் முறையிட முடியல, அவருக்கு ஒரு ஃபைனான்ஸ் பிரச்சனை வருகிற போது அவர் சூசைட் பண்ணுறாருன்னா யாரிடம் போய் முறையிடுவது, யார் கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. வெற்றி எல்லாருக்கும் சொந்தமாக, எல்லாருமே சொந்தம் கொண்டாடுவான். யாராவது ஒருத்தன் ஜெயிச்சிட்டான்னா அவருக்கு நான் தான் டீ வாங்கி கொடுத்தேன், நான் தான் சாப்பாடு போட்டு கொடுத்தேன் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறான். உலகத்தில் எல்லாருமே வெற்றியை சொந்தம் கொண்டாடுவான். தோல்வியை யார் ஏற்றுக்கொள்வா? யாரிடத்துல போய் நிற்க முடியும்? ஒரு மனிதனுக்கு தன்மானம் இருக்கும்.
தன்னிடத்துல தான் தயாரிப்பாளராக இருக்கிற போது தன்னிடத்துல சம்பளம் வாங்கினவர்கள்ட்ட போய் நிற்க முடியாது. பல பேர் பார்க்க மாட்டாங்கல்ல, அப்பாயின்மெண்ட் கிடைக்காதுல்ல. நீங்கள் மிகப்பெரிய வெற்றி பெற்ற இயக்குனர்களாக இருக்கிறவங்க தொடக்க காலத்தில் ஒரு ஹீரோவை உருவாக்குறதுக்கு காரணமாக இருக்கிறவங்க பல பேர்கிட்ட நீங்கள் போய் கேட்டு பாருங்க. நீங்கள் வந்து அஜித்தை வச்சு ஃபஸ்ட்டு படம் எடுத்தவர்கிட்ட அல்லது அவர் நம்பர் இருக்கான்னு போய் கேட்டு பாருங்க. போய் அவருக்கு இருக்காது, கான்டாக்டே இருக்காது. விஜய் வச்சு படம் எடுத்தவர்லாம் இருக்கிறார். ஆமாங்க, பல பேர் நமக்கு தெரிந்த நண்பர்களே இருக்கிறாங்க. அவங்க திரும்ப அவங்களாம் சந்திக்கிற இடத்துலயே கூட இருக்க மாட்டாங்க. அப்போ இது வந்து ஒரு வினோதமான தொழில். மற்ற தொழில்களில் வந்து ஏற்ற இறக்கம் என்பது வந்து ஒரு லிமிட்டில் இருக்கும். இது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். ஏன்னா நாடோடி மன்னன் படம் எடுக்கும்போது எம்ஜிஆர்கிட்ட கேட்டிருக்காங்க, என்ன இந்த தலைப்பு வச்சுருக்கீங்க நாடோடி மன்னன் அப்படின்றதுக்கு. அது பயங்கர நஷ்டத்தில் இருந்தேன் நான். இந்த படம் ஜெயிச்சா நான் மன்னன், தோத்தா நாடோடி, அதனால தான் நாடோடி மன்னன் பேர் வச்சேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது மாதிரி எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே ஏதோ ஒரு தெருக்கோடியிலிருந்து பல கோடிகளை அடைவதோ அல்லது மறுபடியும் வந்து நீங்கள் மிடில் கிளாஸ் லைஃப்னு ஒன்று இருக்குல்ல, அது சினிமாக்காரனுக்கு இல்லை. அதான் இதில் இருக்கக்கூடிய கொடுமையான விஷயம். நீங்கள் இப்போ நெருக்கடி நேரத்தில் சினிமாவில் இருக்கிற நண்பர்கள்கிட்ட உதவியெல்லாம் கேட்க முடியாதா சார்? எதுவும் எப்படி இத்தனை கோடி கடன் இருக்கிறவருக்கு யார் கொடுப்பா? இவரை நம்பி யார் கொடுப்பா? நீங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே சினிமா மாறிக்கிட்டே இருக்குது. நீங்கள் வந்து சேது வந்தப்போ இப்போ வந்து ஒட்டுமொத்த ட்ரெண்டிங்குமே பாலா தான். இன்றைக்கி பாலா படத்தை பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. ஒவ்வொரு சீசனாக மாறுது. ரஞ்சித் படங்கள் வந்து சூப்பர் ஹிட் ஆகும்போது அது அவர் காலம், மாரி செல்வராஜ் ஹிட் ஆகும்போது அது அவருடைய காலம். ஒவ்வொன்றே இப்படி சொல்லிகிட்டே இருக்கான். இப்போ பிரதீப் ரங்கநாதன் காலம்னு சொல்கிறான். நீங்கள் சினிமாவில் வந்து இந்த மாறி வரக்கூடிய அந்த சூழல் இருக்குல்ல. ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மைண்ட் செட் இருக்கும். இந்த உலகம் வேறு வேறு மாற்றங்களுக்கு ஆளாகுதுங்கிறதுனாலேயே ஒரு திரைக்கலைஞர் வந்து சில பேர் சொல்லுவான் அப்டேட் ஆகணும் அப்படின்லாம் சொல்லுவான். ஆனால் உண்மையிலேயே என்னென்னா ஒருத்தனுடைய ரசனை வந்து மாறுது. இளையராஜா பாட்டு கேட்டு வளர்ந்தவனால அனிருத்தை வந்து மியூசிக் ஒத்துக்க முடியாத உளவியல் சிக்கல் வரத்தான் செய்யும். இல்லை நீ இதையும் ரசிக்கணும் அப்படின்னு சொன்னால் அது ஏதோ காதுக்குள்ள ஏதோ வண்டு குயின்னு கத்துற மாதிரி இருக்குன்னு அவன் சொல்லுவான். அது அவனோட உளவியல் சிக்கல். அது எல்லா காலத்திலையுமே இந்த தலைமுறை மாற்றங்கள் நிகழ்கிற போது சில எதிர்பாராத தோல்விகள் வரும். அதிலிருந்து தன்னை வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே சினிமா வந்து பல பேர் நிறுத்துறதில்ல. ஒரு லிமிட்டுக்கு மேலே அவங்க அதை நேசித்தவங்க, அதுக்காக வாழ்ந்தவங்க வேறு எங்குமே போக முடியாத ஒரு சூழல் இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கேஎஸ் ரவிக்குமார் மாதிரி ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார்களை வைத்து சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்த ஒருத்தர் எதுக்கு அப்பா கேரக்டரில் போய் நடிக்கணும்? இன்னும் கேள்வி இருக்குல்ல. சினிமா இல்லாமல் அவனால் இருக்க முடியாது. அதுதான் அதுக்கு உண்மையான காரணம். சினிமா மீதான காதல் தான். இவருமே தமிழ் ஆசிரியராக இருந்து சினிமா துறைக்கு வந்துருக்கிறாரு. அதுவுமே ஆச்சரியமாக தான். ஆமாம், இல்லை அதாவது கலை ஆர்வம் தானே. நீங்கள் தமிழாசிரியருங்கிறவங்க இலக்கியம், கவிதை, கதைகள், சிலப்பதிகாரம் ஒன்றோட சொல்லும் போது கலை ஆர்வத்தை வந்து நீங்கள் வந்து எப்படி வெளிப்படுத்துவது? இன்றைய எல்லாருக்குமே ஆசை என்னென்னா, ஒவ்வொரு கலைஞனுக்குமே இருக்கக்கூடிய ஆசை என்னென்னா, நம்ம நல்லா பாடுறவனாக இருந்தால் நம்ம ஒரு நாள் சினிமாவில் பாடிடணும், நடிக்கிறவனாக இருந்தால் நாடக கலைஞனாக இருந்தால் நம்ம சினிமாவில் நடிச்சிடணும். இதுதான் அதிகபட்ச கனவாக இருக்கும். அதனால் இது எல்லாருக்குமே உள்ளதான். அதை நம்ம வந்து குற்றம் சொல்ல முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேலே வெற்றி பெற முடியாது என்று சொல்லுகிற போது அதை நிறுத்தி வைக்கக்கூடிய மனநிலை பல பேருக்கு இல்லை. அவங்க மறுபடியும் முயற்சி பண்ணுறாங்க. அந்த முயற்சி அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவை தருகிறது. அவங்களால வாழவே முடியாத ஒரு சூழலுக்கு. இந்த மாதிரி சூழலில் தான் குடும்பம் வந்து உறுதுணையாக இருக்கணும். அவர் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சது ஒரு பெரிய காரணம். மன உளைச்சலாக இருக்கும்ல. தனிமையை வந்து நீங்கள் நண்பர்களோட வாழ்ந்தவன் நிறையா வந்து நீங்கள் ஒரு ப்ரொடியூசராக இருக்கிறவருக்கு பின்னாடி எவ்வளோ கூட்டம் இருக்கும். ஒரு சினிமா ஷூட்டிங் நடக்குது, யூனிட்டில் எவ்வளோ பேர், 100 150 பேர் 200 பேர்லாம் இருப்பாங்கல்ல. நீங்கள் ஒரு தினசரி ஒரு 200 பேர் வர்ற இடத்துல, எல்லாரும் எந்திரிச்சு கும்பிட்ற இடத்துல, வந்து மரியாதை செலுத்துகிற இடத்துல வாழ்ந்துட்டு தன்னை வந்து கேட்குறதுக்கு நாதி இல்லாமல் போயிட்டோம். நம்ம வந்து தனிமைப்படுத்தப்பட்டுட்டோம், அனாதை ஆகிட்டோம் நம்ம அப்படிங்கிற உளவியல் சிக்கல் வருகிற போது அதை எதிர்கொள்ள முடியாத ஒரு மனம் வந்து பின்னடைவுக்கு ஆளாகிறது. ஒரு குழந்தை மனம் அடிப்படையில் எல்லா கலைஞனுடைய மனதுக்குள்ளேயுமே ஒரு குழந்தை மனம் இருக்கும். நீங்கள் முதல் முறையாக ஒரு கடல் பார்க்கும்போது, ஒரு முதல் முறையாக ஒரு நிலா பார்க்கும்போது ஏற்படுற பரவசம் குழந்தைகளுக்கு தான் சொந்தமானது. இப்போ இன்னைக்கு நீங்கள் பண்டிகைகள் நடக்குது, ஒரு திருவிழா நடக்குதுன்னா அது கொண்டாடுறது குழந்தைகள் தான் கொண்டாடும். ஒரு தகப்பனாக இருக்கிறவன் வந்து என்ன செய்வான்னா, ஐயோ வருது பண்டிகை வருதுன்னா, திருவிழா வருதுன்னா, ஐயோ செலவு வருதுன்னு நினைப்பான். பண்டிகைங்கிறது நடுத்தர வர்க்கத்தின் மீது ஏவப்படுகிற வேட்டை நாய்ன்னு சொல்கிறோம். அது மாதிரி ஒரு குழந்தை மனநிலையில் தான் கலைஞர்கள் வந்து எப்போவுமே இருப்பாங்க. அப்போ ஒரு குழந்தை வந்து தன்னை வந்து யாருமே தூக்கலை, யாருமே கொஞ்சலை, நம்மளை யாருமே அரவணைக்கலை அப்படின்னு ஒரு குழந்தை நினைக்கிறதுல கிட்டத்தட்ட கலைஞர்கள் மனநிலையும் அதே தான். அவர்கள் யாராலையும் வந்து அரவணைக்கப்படாத போது அவர் ஒரு ரொம்ப ஆபத்தான மனநிலையை நோக்கி சென்று விடுகிறார். இப்போ சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் கதாநாயகர்கள், நாயகிகள், ப்ரொடியூசர்ஸ், டெக்னீஷியன்ஸ் இப்படி தான் சார் நம்ம பார்க்குறோம். பட் அண்டர் கிரவுண்டில் ஃபைனான்சியர்ஸ் அப்படின்னு சில பேர் இருக்கிறாங்க.
அந்த நெட்வொர்க்ஸ் எப்படி சார் இயங்குது? அதனால பல பேர் தற்கொலைகள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஃபைனான்சியர் நெட்வொர்க் என்ன சார் பண்ணும்? இல்லை, எப்போவுமே ஃபைனான்ஷியல் நெட்வொர்க்குங்கிறது எப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஒரு அரசியல்லையோ அல்லது வேறு விஷயங்கள்லையோ பிளாக் மணி வச்சுருக்கிறவங்க தான் வந்து நீங்கள் ஃபைனான்சியராக இருக்கும். நீங்கள் வந்து நார்மலாக வந்து முறைப்படுத்தப்பட்ட பணங்கள், ஏன்னா சினிமாவில் ஒரு பெரிய வசதி என்னென்னா, ஒரு 6 மாதத்துக்குள்ளேயோ 1 வருஷத்துக்குள்ளேயோ ஒரு பணத்தை வந்து நீங்கள் வந்து கணக்கு காட்ட முடியும். வேறு எந்த தொழிலையுமே காட்ட முடியாது, நஷ்டமானதோ லாபமானதோ. நீங்கள் வந்து ஒரு மொபைல் ஷாப் வைக்கிறீங்க, ஒரு சூப்பர் மார்க்கெட் வைக்கிறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குன்னு சாமானியனுக்கு தெரியறதுக்கு ஒரு 2-3 வருஷம் ஆயிரும். சினிமா எடுத்தால் அப்படி இல்லை. ஒரே நைட்டில் விளம்பரம் வந்துடும், ஒரே நைட்டில் ட்ரெய்லர் வரும்போது ஒரு பேசு பொருளாக மாறிடும். நேற்று பார்த்தீங்கன்னா ஹபீபின்னு ஒரு படத்துக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் நடக்குது, ட்ரெய்லர் இசை வெளியீட்டில் நடக்குது. ஒரே நாளில் எல்லா மீடியாவும் ஒரு இடத்துல வந்து ஒரு பேசு பொருளாக அதை மாற்றிடுவாங்க. அப்போ இந்த ஃபைனான்ஸ் குரூப் இயங்குறது இருக்கு இல்லையா, நீங்கள் அது வந்து ஒரு கட்டத்தில் வந்து நீங்கள் வந்து இந்த செட்டியார்கள் மாதிரி சில பேர்கிட்ட அந்த குறைந்த வட்டி கொடுக்குறவங்ககிட்டலாம் இருந்துச்சு. இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மீட்ரு வட்டி வரைக்கும் உள்ள ஆளுகிட்ட அது சிக்கியிருக்கு. அந்த ஏரியாவை யாரும் பகைத்து கொள்ள விரும்ப மாட்டாங்க. அவர்கள் மிரட்டினாலோ, அவர்கள் வந்து பறிமுதல் செய்ய வேண்டிய சூழலுக்கு வந்தாலோ, யாருமே வந்து அவர்களோட வந்து எதிர் மனநிலைக்கு யாரும் வரவே மாட்டாங்க. அப்போ அவங்க தான் சினிமாவை இயக்குகிறார்கள். உண்மையை சொல்லப்போனால் சினிமா எந்த திசையில் செல்ல வேண்டும் என்பதையே தீர்மானிக்கக்கூடிய இடங்களே வந்து அவங்க தான். அவர்கள் யாருன்னு பொதுமக்களுக்கு யாருக்கும் தெரியாது. கடை வாங்கினவர்கள் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறவங்களுக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் அவர்கள் ஒரு ஒரு சாம்ராஜ்யத்தை, ஒரு கருப்பு சாம்ராஜ்யத்தை, ஒரு நிழல் சாம்ராஜ்யத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடத்தில் சிக்கி தான் பல பேர் சீரழிகிறான். அந்த தற்கொலைகள் தான் அதிகமாக நடந்திருக்கு. அரங்கத்திற்கு வந்து பல்லவத்தில் பகிர்ந்துக்க ரொம்ப நன்றி சார்.